நம்ம ஒவ்வொரு சிறப்பான ஜாதக பதிவையும் பார்த்துட்டு வரோம். ஜாதகத்தில் கூடிய சிறப்பான அம்சங்கள் என்ன, உயர்ந்த நிலை அடைந்ததற்கான காரணம் என்ன, மிக பெரிய செல்வாக்கும் மக்கள் செல்வாக்கும் கோடிக்கணக்கான பணங்கள் சம்பாதிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்த்துட்டு வரோம். அது மாதிரி இப்போ நடிகர் அஜித்குமாரோடைய ஜாதகத்தை பார்த்துட்ருக்கோம். இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கடகலக்னம் காட்டப்பட்டிருக்கு. விஜய்க்கு எப்படி கடகலக்னம் காட்டப்பட்டிருந்ததோ அதே மாதிரி இவருக்கும் கடகலக்னம் தான் காட்டுது. ஆனால் கடகலக்னத்திலேயே சந்திரன் லக்னாதிபதி அமர்ந்திருக்காரு. அவர் கூட கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருக்காரு. அப்போ இவர் ஒரு மிக சிறப்பான லக்னாதிபதியை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கேது இருப்பது அப்படிங்கிறது சிறிய சிக்கல்களை காட்டுது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சூரியன் மேஷராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. இது ஒரு மிக சிறப்பான அமைப்பாகும். உச்சம் பெற்ற சூரியன் எந்த இடத்துல உட்காந்துருக்காருன்னு பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில் மிக சிறப்பாக அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் வீட்டில் மேஷத்தில் சூரியன், இது மிகச்சிறப்பான அமைப்பை காட்டுது. இவருக்கும் அந்த மக்கள் செல்வாக்கு, அதே மாதிரி அவருக்கு விருப்பப்பட்டார்னா வரக்கூடிய காலகட்டத்தில் ஆட்சி அதிகாரம் போன்ற நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் காட்டியிருக்கு. இருந்தாலும் அதை அவர் தான் முடிவு பண்ணணும். 7ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. செவ்வாயோடு சேர்ந்து ராகுவும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. இது ஒரு சத்துரு சம்ஹார யோகம்னு கூட சொல்லுவாங்க. அப்போ செவ்வாய் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால இவர் ஏதாவது ஒரு விளையாட்டுத் துறையில் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுதான் அவர் பார்த்திங்கன்னா ரேசிங்கில் ஈடுபட்டு வந்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு பகவான் விருச்சிக ராசியில் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. இதுவும் ஒரு மிகச்சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இவர் சினிமா துறையில் இருப்பதற்கான முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இவருடைய ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல மீனத்தில் புதனும் சுக்கிரனும் இணைந்து அமர்ந்திருக்காங்க. சுக்கிரன் அந்த இடத்துல உச்சம் பெறுறாரு. சுக்கிரனோட புதன் சேர்ந்து அமர்ந்திருக்காரு. சுக்கிரன் உச்சம் பெறுறாரு, புதன் நீச்சம் அடைகிறாரு. அதனால் அந்த இடத்துல புத சுக்கிர யோகம் அமைந்திருக்கிறதா தெரிய வருது. அப்போ அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நீச்சபங்க ராஜயோகமும் இங்கே அமைஞ்சிருக்கிறதா தெரிய வருது. கலைத்திறன் மிக்க ஜாதக அமைப்பாக இது காட்டப்படுது. இந்த ஜாதகத்தில் பல்வேறு விதமான சிறப்பம்சங்கள் இருக்குது. சூரியன் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. அது ஒரு மிக சிறப்பான அம்சம். அது மாதிரி சனி பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் 11ஆம் வீட்டில் மிகச்சிறப்பாக அமர்ந்திருக்காரு. இதில் சில பாதகங்கள் இருந்தாலும் யோக பலன்களும் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி புதனும் சுக்கரனும் இணைஞ்சு நீச்சபங்க ராஜயோகத்தை அவருக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் உருவாகியிருக்காங்க. அதே மாதிரி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா குரு விருச்சிகத்தை உட்காந்து மிகச்சிறப்பான யோக பலன்களை வழங்குகிறாரு. அதே மாதிரி செவ்வாய் ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல, செவ்வாய் ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராகுவோடு அமர்ந்திருக்காரு. இந்த இடத்துல இந்த மாதிரி செவ்வாய் அமர்ந்தால் குடும்பம் சார்ந்து சிக்கல்கள் சொன்னாலும் செவ்வாய் உச்சம் பெற்றதன் காரணமாக நன்மையான பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் சில பாதக நிலைமைகள் காணப்பட்டாலும் யோகமான நிலைகளும் காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். இவருடைய உயர்வுக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்குன்னு பாருங்கள். லக்னாதிபதி நல்லா இருக்கார். குரு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சிறப்பாக விருச்சிகத்தில் அமர்ந்திருக்காரு. அதுவும் ஒரு சிறப்பான அம்சம்னு சொல்லலாம். மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறுறாரு. அது மாதிரி சூரியன் 10ஆம் இடத்துல மேஷத்தில் உட்காந்து உச்சம் பெறுறாரு. அதே மாதிரி சுக்கிரன் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று கூட புதன் உட்காந்து நீச்சம் பெற்று நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்குறாங்க. இது மாதிரி பல்வேறு சிறப்புகளை கொண்டு அதாவது ஒரு கலைத்திறன் மிக்க வாழ்க்கையிலையும் மிகச்சிறப்பான நிலை அடைஞ்சு, அதே மாதிரி இப்போ விளையாட்டுத்துறை அதாவது ரேசிங்லேயும் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மிக சிறப்பான ஜாதகம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.